இல்லா சலாத்து வசலாம் அலா ரசூலில்லா முஹம்மது பின் அப்துல்லா. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே. சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு ஜனாசாவை 3 துயரும் 2 திரும்பிவிடும், ஒன்றுதான் கூட வரும்ங்கிறாங்க. அவருடைய சொத்து சுகம் வரும், அவருடைய குடும்ப உறவுகள் வரும், அவருடைய நல்லமல்கள் வரும். அந்த நல்லமல் மட்டும்தான் அவருடைய ஜனாசாவை துயர்ந்து வரும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இதை அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையிலோ மையஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைர யரா, யாரு கடுகளவு நன்மை செஞ்சாரோ அதை கண்டுகொள்வார், யார் கடுகளவு தீமை செஞ்சாரோ அதை நீங்க கண்டுகொள்வார்ங்கிறோம். இதை வலிச்சேர்க்கும் விதமாக ஒரு ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரி நபித்தோழருடைய ஜனாசாவை நல்லடக்கம் செஞ்சுட்டு ஒரு உரையாற்றுவாங்க. ஒரு நீண்ட ஹதீஸ்களுக்குள்ளேயே அதுதான் ரொம்ப நீளமான ஒரு ஹதீஸ். அஹ்காமுல் ஜனாயிஸ்ங்கிற இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு கிதாபில் அந்த ஹதீஸை புகாரி, முஸ்லிம், அதே மாதிரி முஸ்னத் அஹ்மத், முஸ்னத் தயாலிஸ், முஸ்னத் அபி அலா போன்ற கிரந்தங்களில் இருந்த ஹதீஸை தொகுத்து அதில் எழுதுவார். இந்த ஹதீஸு நீளமான ஹதீஸு. அதில் நம்ம இந்த இந்த குர்ஆன் வசனத்துக்கும் இந்த ஹதீஸுக்கும் வலிச்சேக்கிற அந்த துண்டை மட்டும் நம்ம பார்ப்போம். அது நீளமான ஒரு ஹதீஸ். அதில் ஒரு உயிர் கைப்பற்றப்பட்டு அந்த உயிர் வானலோகம் வரைக்கும் போகிறது, அதெல்லாம் விட்டுட்டு இந்த கேள்வி கணக்கு அப்படிங்கிற ஒன்றை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ஒரு மூமினான ஒரு ஜனாசாவை அடக்கம் செஞ்சால் ஒரு மூமினுக்கிட்ட எப்படி கேள்வி கணக்கு நடக்கும், ஒரு மூமின் அல்லாதவர் அவருக்கு எப்படி கேள்வி நடக்கும் அப்படின்றத பிரிச்சே சொல்கிறாங்க. ஒரு மூமினாக இருந்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு காபிரா அல்லது ஃபாசிகா ஒரு பாவியாக இருந்தால் அவருக்கு எப்படி நடக்கும்ங்கிறத சொல்லி போட்டு, மூமினா இருந்தாலும் காபிரா இருந்தாலும் கேள்வி கணக்கு கேட்கிறவர் அதட்டிக்கிட்டு தான் வருவார். ஃபயத்தியானி மலக்கானி ஷதீதல் இன்திஹார், இந்த 2 மலக்குமார்கள் வருவாங்க, அதட்டிக்கிட்டு தான் வருவாங்க. மண் ரப்புக்கு, உன்னுடைய ரப்பி யாருன்னு கேட்பாங்க. மூமினா இருந்தால் என்ன சொல்வார், ரப்பி அல்லான்வார், என்னுடைய ரப்பு அல்லான்வார். உமா தீனுக்கு, உன்னுடைய தீன் என்னன்னா, என்னுடைய தீன் இஸ்லாம் அப்படின்பார். உமாக்கான அமலுக்கு நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த அப்படின்னா, கராத்து குர்ஆனோ ஆமன்து பிஹி வஸத்தக்து பிஹி, குர்ஆனை ஓதினேன், அதை ஈமான் கொண்டேன், அதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தினேன், அதை இன்மைப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்கப்படும், ஃபமாதா தக்கூலு ஃபீ ஹாதா ரஜுலி அல்லதி புஇஸ ஃபீக்கும், உங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த மனுஷனை பற்றி நீ என்ன சொல்றன்னு கேட்கப்படும். இன்னொரு ரிவாயத்தில் அவரை எடுத்து காட்டப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கபூர்லேயே எடுத்து காட்டுவான்ல, இவரை பற்றி நீ என்ன சொல்ற அப்படின்னு சொன்னோன்னா ஒரு மூமின் பதில் சொல்லுவார், இவர் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி தான் அப்படின்னு பதில் சொல்லுவார். இது 2வது தடவையும் கேட்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மூமினுக்கு கபூர்ல நடக்கிற கடைசி சோதனை இதுதானுங்கிறாங்க. இதை திரும்பவும் அதட்டி அப்படியே கேட்கப்படும். இவர் கரெக்டாக பதில் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு அசரீரி கேட்கும், ஃபயுனாதி முனாதின் ஃபிஸ்ஸமா அன் ஸதக அப்தி, என்னுடைய அடியா உண்மை சொல்லிவிட்டான், வஃப்ரிஷுஹு மினல் ஜன்னா, சொர்க்கத்திலிருந்து ஒரு விரிப்பை விரித்து விடுங்க, கபரை விசாலமாக்குங்க, அதை வெளிச்சமாக்குங்க, சொர்க்கத்திலிருந்து ஒரு விரிப்பை விடுங்க. ஒல்பிசுஹு மினல் ஜன்னா, சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆடையை அணிவிச்சு விடுங்க. வஃப்தஹ் பாப மினல் ஜன்னா யஃப்ருஜு மின் ரீஹிஹா வத்ஸிபிஹா, சொர்க்கத்திலிருந்து ஒரு கதவை திறந்து விடுங்க, அதனுடைய காற்றும் மனமும் இவருடைய கபருக்கு வந்துக்கிட்டே இருக்கட்டும் என்று சொல்லப்படும். அப்படியே வந்த வண்ணமே இருக்கும். அதுக்கப்புறமாக அவருக்கு ஒரு மனிதன் கிட்ட வருவான், ஒரு ஆள் வருவார். யஹ்ருஜு மின் வஜிஹில் கைர் வஸியாபில் கைர், ஒரு முகம் ரொம்ப அழகா இருக்கும், அவருடைய ஆடை ரொம்ப அழகா இருக்கும். அவர் அப்படியே கிட்ட நெருங்கி, உபஷ்ஷுருக பில் ஜன்னா அல்லதி குன்த துஅத், உனக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அவர் நன்மாராயணன் சொல்லுவார். அப்படி நன்மாராயணன் சொன்ன உடனே இவர் திருப்பி சொல்லுவார், உபஷ்ஷுருக பில் ஜன்னா, உனக்கும் சொர்க்கம் கிடைக்கட்டும் என்று நான் துவா செய்கிறேன். மன் அன்த அல்லதி யஹ்ருஜு மின் வஜிஹில் கைர் வஸியாபில் கைர், நீங்க யாரு, உங்களோட உடுப்பு ரொம்ப அழகா இருக்கு, உங்க முகம் ரொம்ப அழகா இருக்குது, நீங்க யாரு அப்படின்னு அவர் கேட்பார். அப்பதான் வந்தவர் பதில் சொல்வார், அன அமலுக ஸாலிஹ், நீ உலகத்தில் செய்த நல்லமல் நான் தான் அப்படின்னு சொல்லுவார். அப்ப கண்ணால கண்டுகொள்வார்னா கபூர்லயே துணையா நம்ம செஞ்ச அமல் ஒரு மனித உருவத்துல நிக்க போகுதுங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சத்தியம் பண்ணி சொல்வார், அல்லாஹ் மீது ஆணையாக, உன்னை சம்பாதிக்கிறதுல அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நான் விரைந்து தான் செய்தேன், நான் அல்லாஹ்க்கு மாறு செய்வதில் பயந்து தாமதமாய்த்தான் உன்னை சம்பாதிச்சேன் அப்படின்னு அவர் என்ன செய்வார், சந்தோஷமாக சத்தியமிட்டு சொல்வார். இப்போ இது ஒரு மூமினுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா அவருக்கு கிடைக்கக்கூடிய சொர்க்கத்தை திறந்து காட்டுவான். நீ போகக்கூடிய சொர்க்கம் இப்படி தான் இருக்கும், நரகத்திலேருந்து நல்லா காப்பாற்றினா இதான் நீ போக வேண்டிய சொர்க்கம் அப்படின்னு சொர்க்கத்தை காட்டுவான். இவ்வளவு இன்பம் இருக்குது.
சொர்க்கத்து ஆடை, சொர்க்கத்து விரிப்பு, சொர்க்கத்து காற்று, கண்ணு கட்டின தூரத்துக்கு கபரு விசாலமா இருக்குது. நம்ம அடக்கம் செஞ்ச இது இல்லை கபரு, அது இது இல்லை. அது அல்லாஹ் தஆலா சூரத்துல் முஃமினூன் 100வது வசனத்துல சொல்லலாம், பைனஹுமா பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன், மரணித்தவர்கள் கியாமத் நாள் வரைக்கும் நீங்க சந்திக்காத ஒரு திரையுலக வாழ்க்கையில் இருக்கிறாங்கிறான். அது சில ஹதீதுகளை ஃபில் அர்தி சுஃப்லா, அந்த உலகத்தின் கீழ்ப்பாகத்தில் இருக்கின்ற வருது. இதே ஹதீஸு தொடர்ல 7 வானம் தாண்டி ஒரு உயிரை கொண்டு போவாங்க. மேராஜி போய் 7 வானம் தாண்டி நமக்கு கொண்டு வந்த தொழுகையை நம்ம கடைபிடிச்சா கண்டிப்பா நம்முடைய ஒவ்வொருடைய உயிரும் 7 வானம் தாண்டி மேராஜி பேய்த்திரும். 7 வானம் போன உடனே அல்லாஹ் தஆலா சொல்லுவோம், உக்துபு கிதாப அப்தி ஃபீ இல்லீன், என்னுடைய அடியானுடைய பேரை இல்லியுன்ல எழுதிடுங்க. இந்த மனுஷனுக்கு நான் வாக்களித்திருக்கிறேன், இந்த மண்ணிலிருந்தே படைத்து மண்ணுக்கே மீட்டு மின்ஹா தாரத்தன் உக்ரா, மறுபடி இந்த மண்ணிலிருந்தே உங்களை உயிர்ப்பிக்க செய்வேன் என்று வாக்களிச்சிருக்கிறேன். அப்ப இல்லல்லாரும், அவரை பூமிக்கு திருப்பி அனுப்புங்க தான் ஆலமுல் பர்ஸஹ், கபருக்கு திருப்பி அனுப்புங்கன்னு பட்டோன்னே ஜஸதி, அவருடைய உயிர் அவருடைய உடம்புக்கு திருப்பி அனுப்பப்படும். அதற்கென்று ஒரு உடம்பு இருக்கு, இந்த உடம்பு இல்லை. இது சக்கரை வியாதியால காலை கலட்டிருப்பாங்க, கையை கலட்டிருப்பாங்க, தீயில எரிஞ்சிருக்கும், மீன் செஞ்சா சாப்பிட்டு இருக்கும். இது இல்லை, அதுக்கென்று ஒரு உயிரை உடலை வச்சிருக்கேன். ஜஸதி, அவருக்கென்ற உடம்புக்கு அந்த உயிர் திருப்பி அனுப்பப்படும். அடக்கம் செய்தவர்கள் திரும்பி போகும்போது அவர்களுடைய செருப்படி அதிர்வு அவருக்கு கேட்கும்ங்கிறாங்க. பேசுறது கேட்கும் என்று சொல்லல, செருப்படி அதிர்வு கேட்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்டா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லலாம், லா துஸ்மிஉல் மௌத்தா, செவி மடுக்க செய்ய முடியாது மரணித்தவர்கள்ங்கிறான். இதுல செருப்படி அதிர்வு அவருக்கு கேட்கும், கேள்விக்கான காரணமாகும் என்றுதான் அந்த அந்த ஹதீஸ்ல வருது. அதுக்கப்புறம் அவருக்கு இவ்வளவு பெரிய இன்பம் இருக்கும்போது அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டி, இதுதான் நீ போக வேண்டிய இடம்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவர் அல்லாஹ் கிட்ட ஒரு துவா கேட்பார், ரப்பி அக்கிம் கியாமஸா, அல்லாஹ் கியாமத்தினால இப்பவே கொண்டு வந்துறியா. இவ்வளவு இன்பம் இருக்கும், சொர்க்கத்தை பார்த்தோன்னா ஆசை கூடிடும். இன்னொரு ரிவாயத்துல வருது, யா அல்லாஹ் எனக்கு அவகாசம் தான், யா அல்லாஹ் என் குடும்பத்தார்கிட்ட ஓடி போய் சொல்லிட்டு வரேன் எனக்கு கிடைச்ச பாக்கியத்தை அப்படின்னு. யாசின் சூறாவில் எல்லாம் சொல்றான்ல, அந்த நபிமார்களை அடிச்சு கொள்ற நேரம் எதிர்த்து வந்தவங்களை அந்த ஏறி மிதிக்கிறாங்க, அவர் உயிர் பிரியுது. கீழ துகுலில் ஜென்னா, அவருக்கு சொல்லப்படும் வா சொர்க்கத்துக்கு வா என்று அந்த உயிரை அழைக்கும் போது அவர் என்ன சொல்லுவார், யாலை தக்கவும் ஞாலம், என் சமூகம் இதை அறிய வேண்டாமா, பிமா கஃபர் அலி ரப்பி, அல்லாஹ் என்ன மன்னிச்சு என்ன சங்கையானவர்களோடு சேர்த்துக்கிட்டானே, இதை அவர்கள் அறிய வேணாமான்னு ஆசைப்படுவாங்கல்ல, அது மாதிரி அவர் கபூர்ல ஆசைப்படுவாரு, என் குடும்பத்துக்கு ஓடி போய் சொல்லிட்டு வாரனே அல்லான். இப்போ மலக்குமார்கள் சொல்லுவாங்க, நமக்கு நோமத்தில் அரோஸ் எல்லாம் முடியாது, நீ ஒரு மணமகன் தூங்குவதை கொண்டு தூங்கி விடு அப்படின்ட்டு அவங்கள தூங்க செய்வாங்க. இதுதான் அந்த ஹதீஸ்ல உள்ளது. அப்ப இந்த ஹதீஸ்ல என்னன்னா, நம்ம செஞ்ச நல்லமல் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பாதுகாப்பா கபூர்ல துணையா தான் இருக்க போகுது. நம்ம பெற்ற பிள்ளைகள் வராது, கணவன் மனைவி யாருமே வர மாட்டாங்க, உறவுகள் வராது, எல்லாமே அடக்கம் செய்யும் இடத்தோடய திரும்பி போய்த்துருவாங்க. நம்ம சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் போய்த்திரும். அதுல தர்மம் செஞ்சது வந்துடும். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மூமினுக்கு திண்டு கழிச்சதும் உடுத்து கிழிச்சதும் தர்மம் செஞ்சது தான் அவனுக்கு பெரியதுங்கிறாங்க. ஆட்டை அறுத்து சந்தா கலட்டி ஆயிஷா நாய்கிட்ட கொடுத்துட்டு கேட்குறாங்க, நமக்காக என்னம்மா வச்சிருக்கேன்னு கேட்டாங்க. நமக்கு ஒரு சந்து வச்சிக்க, மற்றெல்லாம் கொடுத்துட்டேன்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து கொண்டு சொன்னார்கள், அப்படி என்றால் ஒரு சந்தை தவிர மற்றதெல்லாம் நமக்கு என்று சொல்லுந்தான். கொடுத்ததுதான் நமக்கு, இருக்கிறது பேய்த்திரும், கொடுத்ததுதான் நமக்கு என்றால். அப்ப நம்ம சேர்த்து வச்ச சொத்து இருக்கிறது வந்துட்டு போகும், கொடுத்தது கபருக்கு வரும். தர்மம் செஞ்சது என்ன செஞ்சிடும், கபருக்கு வரும். அப்ப செஞ்ச நல்லமல், குர்ஆன் ஓதினது, திக்ர் செஞ்சது, சுப்ஹானல்லாஹ் சொன்னது, மனைவிக்கு ஒரு கவலை உணவை ஊட்டி விட்டது, பிள்ளைகளை பார்த்தது, இதுகள் எல்லாமே ஒரு நன்மையாக நம்முடைய கபருக்கு வரும். இப்ப எது நமக்கு பொறுமதிங்கிறத நம்மளே என்ன செய்யணும், தெரிவு செஞ்சு கொள்ளணும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க, வலா தஹ்கிரன்ன ஷைஅன் மினல் மஅரூஃப், நன்மை செய்யக்கூடிய அந்த காரியங்கள் இருக்குதுல்ல, அதை அற்பமா நினைச்சு எதையுமே கைவிட்டுறாதீங்கிறாங்க. இது சின்ன விஷயம், இது இல்லைன்னா ஒரு பள்ளி வாசலுக்குள்ள இருந்து ஒரு தூசை வெளியில எடுத்து போட்டாலும் அதுக்கு நன்மை இருக்குங்கிறாங்க. பள்ளிவாசல்ல ஒரு பெண்ணு நன்மைக்காக தூத்து பெருக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. அவங்க அடக்கம் மௌத்தான உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாம அடக்கிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிக்கிறாங்க, எங்க அந்த பெண்ணு எங்க காணலையே, என்னாச்சுங்க, யார சொல்லலாம் இரவு மௌத்தாயிட்டாங்க, உங்க தூக்கத்தை கெடுக்கக்கூடாதுன்னு அடக்கம் செஞ்சுட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு பெண்ணை எங்க அடைக்கணும்னு சொல்லுங்க, நான் அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யணும், என்னுடைய தொழுகை அவருடைய கபருக்கு வெளிச்சம் அப்படிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்துறாங்க. அப்ப நம்மளா இந்த பள்ளிவாசல்ல சொல்லணுங்கிறது, ஏதாவது செஞ்சுட்டு போவோம், ஒரு தூசி எடுத்துடுவோம், ஒரு துப்புரை பண்ணுவோம், ஒரு டெப்பு லீக் ஆகுது, அந்த டெப்பை மாற்றிடுவோம், நம்ம பொருளாதாரத்தை கொடுத்து செய்வோம், இதை பண்ணுவோம். நம்மளாக செய்யும் போது ஒரு நன்மை பல மடங்காக என்ன செஞ்சுட்டு வந்துக்கிட்டீங்க. அதுவும் இந்த ரமலான் காலம் தர்மம் செய்யக்கூடிய ஒரு காலம், நன்மை செய்யக்கூடிய காலம். தர்மம் செய்ய நம்மகிட்ட வசதி இல்லையா, உட்காந்து குர்ஆன் ஓதிக்கிட்டு இருப்போம்.
குர்ஆன் ஓதிட்டு இருப்போம். அப்ப தர்மம் என்கிறது பொருளாதாரத்தை தான் அள்ளி கொடுக்கணும்ன்றது இல்லை. ரோட்டில் கிடக்கிற அடுத்தவங்களுக்கு தொந்தரவு செய்ய ஒரு கல்லை எடுத்து ஓரமா போட்டாலும் அது கூட தர்மம் மட்டும் வந்து செய்யும், வந்து சேரும். அப்ப நம்மளால ஏண்ட தர்மங்களை நம்முடைய உடம்பால செய்யக்கூடியது, வார்த்தைகளால சொல்றது, இதெல்லாம் தர்மம் தானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னங்க, நல்ல வார்த்தை பேசுறது தர்மம் தாங்கிறாங்க. நல்லா ஆறுதல் சொல்றது, நல்லா சரியாக்கிடுவான், நல்லா குணம் தந்துடுவாங்க. ஒரு நோயாளியை போய் பார்த்து ஆறுதல் சொல்றது, அது கூட தர்மம் தானே. அப்ப இதெல்லாம் நம்ம செய்யும் போது நம்முடைய மைண்ட்ல என்ன இருக்கணும்னா, கபூர்ல நமக்கு துணையா வந்து நிற்கும், நமக்கு பாதுகாப்பு, அது நமக்கு பக்கத்திலே வந்து நிற்க போகுது, நமக்கு ஆறுதல் சொல்ல போகுது, அப்படி என்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடணும். எனவே எவ்வளவு நன்மை செய்யலாமோ அவ்வளவு நன்மை செய்யணும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், உனக்கு என்னெல்லாம் பிரயோசனம் தருமோ அதை எவ்வளவு அதிகமாக செய்யலாமோ செஞ்சுக்கொண்டாங்க, இருக்கும்போதே செஞ்சுக்க. வயது பருவத்துக்கு முன்னாடி வாலிபத்தை பயன்படுத்திக்க, நோய் வருவதற்கு முன்னாடி ஆரோக்கியத்தை பயன்படுத்திக்க, மரணம் வருவதற்கு முன்னாடி வாழ்க்கையை பயன்படுத்திக்கோங்கிறான். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்வோம். அப்படியாக நம்ம நன்மைகளை அதிகமாக செஞ்சிட்டோம்டா கண்டிப்பா அதுதான் நம்முடைய கபருக்கு வந்து பக்கத்திலேயே இருக்கக்கூடியது. அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.